ம் பிடி இவனை என்ன பிடி. தெரியுதா? தெரியுது. அதாவது நான் பேசுகிறத பிடிக்கும். வணக்கம் தென்னை விவசாயிகளே, உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன். இது வந்து எங்கள் வீட்டு தென்னை மரத்துலேருந்து விழுந்த காயை தேங்காயை நல்லா உடைச்சி இப்படி இந்த மாதிரி கொப்பரையை காய வச்சு எடுத்துருக்கேன். இந்த கொப்பரை 1 நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள் ரவுண்டாக இருக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தாக்க பாருங்கள் இந்த மாதிரி மோல்டு டைப்பில் இருக்கணும். இதுதான் 1 நம்பர் கொப்பரைன்னு மார்க்கெட்டில் விலை போகுது. அது மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 50 உடைச்சேன். இது என்ன விலை எடுப்பாங்கன்னு தெரியல. 100 ரூபா போகும், இல்லைன்னா 90 ரூபா போகும். அவங்க ஒரிஜினல் கொப்பரைன்ட்டு 200 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிடுவாங்க, விற்பாங்க கார்பரேட் கம்பெனிக்காரங்க. அதனால் இப்படி பாதி விலை இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி விவசாயம் பண்ணுறது? நட்டம்தான் வரும். என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. நமக்கு இதை வச்சு பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 13 கிலோ தேங்காய் பருப்பு எண்ணெய் வீட்டுக்கு ஆட்டணும். அது இப்போ 9 கிலோ இருந்துச்சு. 4 கிலோ தான் புண்ணாக்கு வந்துச்சு. அதனால் அருமையான விளைச்சல் மக்களே இது மாதிரி இருக்கணும். தேங்காய் பருப்பு இது பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இது வியாபாரி என்ன பண்ணுவாங்கன்னா சல்பர் பவுட்ரு போட்டு அந்த கொப்பரையை காய வைப்பாங்க. அதனால அது 1 நம்பர் கொப்பரைன்னு விற்றுறாங்க. ஆனால் அது ஒரிஜினல் எண்ணெய் கிடையாது. அந்த மார்க்கெட்டிங்கில் பாட்டில் அடைச்சி அந்த எண்ணெய் வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம தலைக்கு தைச்சா முடி தான் கொட்டும். அதனால் நம்மளே விவசாயி நம்மளே எண்ணெய் ஆட்டி தேய்க்கிறது நல்லது. அருமையான கொப்பரை. அதே மாதிரி கடையில் எவ்வளவு கொடுத்தாலும் ஒரிஜினல் இது மாதிரி கிடைக்காது. பாருங்கள், இதை அமுக்கவே முடியலை. பாருங்கள், கரெக்டாக இருக்கு முடியாது. அமுக்கிறேன் பாருங்கள், அமுக்கவே முடியலை. அவ்வளோ தட்டாமல் பாருங்கள், கிணீர்னு கேட்குது. அதுதான் ஒரிஜினல் கொப்பரை. இந்த பின்னாடி சுருங்கக்கூடாது. இது மாதிரி இருக்கும். நன்றி. அது போட்டு பார்ப்பேன்ல, இல்லைன்னா கொண்டுருவேன்.